ஒடுக்கப்பட்ட மக்களை அடக்கி ஆளும் திமுகவும் தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் கடந்த 40 ஆண்டுகளில் முதன்முறையாக பட்டியலினத்தைச் சேர்ந்த முனைவர் ஓவி செழியன் என்பவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இது பட்டியலினத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரம். இது பாராட்டுகிறோம். குழந்தை குற்றச்சொல்களை விட சிலது பாராட்ட வேண்டியது பாராட்டுகிறோம். இது பட்டியலினத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரம். மறுபடியும் ஒரு ஆனால் வருது. ஆனால் இந்த அங்கீகாரத்தை திமுக தானாக முன்வந்து வழங்கவில்லை. இந்த அங்கீகாரத்தை வழங்க செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. திமுக அமைச்சரவையில் பட்டியலினத்தவருக்கும் வன்னியர்களுக்கும் போதிய பிரதிநிதித்துவம் இல்லாததையும் பட்டியலினத்தவருக்கு அதிகாரமிக்க துறைகள் வழங்கப்படாததையும் கடந்த சில மாதங்களாக நான் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வந்ததை தொடர்ந்து அதன் பிறகுதான் பட்டியலினத்தவருக்கும் வன்னியர்களுக்கும் கூடுதலாக ஓரிடம் வழங்கப்பட்டதுடன் பட்டியலினத்தவரான செழியனுக்கு உயர்கல்வியும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இது ஒரு பழங்குடியைச் சேர்ந்த ஒருவர் திமுகவில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும் நிலையில் பழங்குடியினத்துக்கு, அதாவது எஸ்டி ஷெட்யூல்ட் ட்ரைப், அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. வண்ணார், குலாளர் உள்ளிட்ட பல சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் திமுகவில் சட்டப்பேரவை உறுப்பினராக கூட வர முடியவில்லை. பட்டியலினத்தவருக்கு கூட இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு தனித்தொகுதிகள் உருவாக்கப்படவில்லை என்றாலும் அவர்களுக்கும் இதே நிலைதான் ஏற்பட்டிருக்கும். இந்த ரிசர்வ் தொகுதின்னு உருவாக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இதே நிலை தான் வந்திருக்கும். இப்போ இந்த தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி, திண்டிவனம் தொகுதி ரிசர்வ் தொகுதி, இதெல்லாம் இல்லைன்னா அவர்களுக்கும் இதே நிலை தான். சமூக நீதி என்று மூச்சுக்கு 30 சொல்லலாமா, 300 சொல்லலாம், 300 மூச்சுக்கு 300 முறை கூறும் திமுகவின் உண்மையான சமூக நீதி உள்ளதுதான். திமுக இனியாவது இத்தகைய சமூகங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.